ஓம் சரவண பவனின் அருள் வாக்கு. எதிர்பாராத சில நிகழ்வுகளால் நீ கலக்கமாக இருக்கிறாய். கவலைப்படாதே. உனது கவலைகள் கூடிய விரைவில் தீரப்போகிறது. சூரியனை கண்ட பனி போல உன் கவலைகள் மறையும். முருகன் உனது மனக்கவலைகளை கட்டாயம் தீர்ப்பான். நீ பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நேரம் இது. உனது எண்ணங்கள் ஈடேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. புதிய முயற்சிகளை நன்றாக யோசித்து செயல்படுத்தவும் உனது மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள ஓம் சரவண பவவோம் என்று 21 முறை கூறி இந்த பதிவில் ஒரு முறையாவது ஓம் சரவண பவவோம் என்று பதிவிடு. உனக்கு நல்லதே நடக்கும். மேலும் தற்போதுள்ள மனக்கவலை தீர முருகனை நன்றாக பிரார்த்தனை செய். நான் சொல்வது போல் நான் இப்பொழுது கூறும் முறையை பயன்படுத்தி உனது மனக்கவலை உடனே தீரும். ஒரு முருகன் படத்திற்கு முன்பு அல்லது உன்னிடம் ஒரு வேல் இருந்தால் கையில் வைத்துக்கொண்டு விபூதியும் சற்று வேலோடு சேர்த்து வைத்துக்கொண்டு ஓம் சௌம் சரவண பவ என்று 51 முறை நீ கூறு. அவ்வாறு கூறினால் உனக்கு வந்த துன்பங்களும் மனக்கவலைகளும் எதிர்பாராத சங்கடங்களும் இனிமேல் வருகின்ற துன்பங்களும் தவிடுபொடியாகும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. மேலும் 51 முறை கூறி முடித்த பின்பு அந்த திருநீரை தணிகை வேளா முருகா சண்முகா கடம்பா கந்தா என்று கூறி நெற்றியில் அணிந்துகொள். உனக்கு நல்லதே நடக்கும். முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். மேலும் உனது கோரிக்கைகளை முருகனிடம் சொல்லிவிடு. உனது கனவில் முருகன் வந்து இதற்கு பதில் தருவான். நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவ ஓம்.